ஆனா ஊழலை தட்டி கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சித்திரவதை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள், குறிப்பாக நம்முடைய மகளிர்கள் எல்லாம் காவல்துறை பாரதிய ஜனதா கட்சிக்கு மரியாதை கொடுக்காத வரை பாரதிய ஜனதா கட்சி காவல்துறைக்கு மரியாதை கொடுக்காது. காவல்துறை முடிஞ்சா எங்களை தடுத்து பார்க்கட்டும். இனி தமிழ்நாட்டில் யூனிஃபார்ம் போட்ட ஒரு போலீஸ்காரங்களுக்கு இன்னையிலிருந்து தூக்கம் இருக்கக்கூடாது. நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புறேன். நமக்கு மரியாதை கொடுக்காத காவல்துறை இன்னையிலிருந்து தூங்கக்கூடாது. விதவிதமான போராட்டம், ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் நடந்துகிட்டே இருக்கும் மே 2026 வரை. என்ன ஒரு அரசியல் தலைவர் மாதிரியா பேசுறான், ரவுடி மாதிரி பேசுறான். இப்போ நாங்களாம் ரவுடி மாதிரி பேச வேண்டிய ஆயிடுச்சு. நானும் பிராமணன் தான். நான் ரவுடி மாதிரி பேச வேண்டிய காரணம் என்னன்னா, பேசுறத ஒரு முறையோட பேசணும் யாரா இருந்தாலும். புரியுங்களா? ஒரு அரசியல் தலைவர் வந்து இப்படி இல்லாம பேசுறது. எதுக்கெடுத்தாலும் திமுக, எதுக்கெடுத்தாலும் திமுக, எதுக்கெடுத்தாலும் திமுக செய்யாத நீ என்னத்தை கிழிச்சிட போற? எவனும் கழிக்க முடியாது. திமுக செஞ்சதுதான். எவனும் ஒண்ணு புதுசா வந்து கழிச்சிட போறதில்ல. யார் விஜய் வந்தாலும் கழிக்க போறதில்ல, எவன் வந்தாலும் கழிக்க. அவங்க செஞ்சதுதான் நீங்க எல்லாம் செய்யறீங்க. அவங்க கிட்ட வந்து கத்துக்கிட்ட பாடம் தான். புரியுங்களா? எவனும் வந்து எதுவுமே செய்ய போறது கிடையாது. சும்மா நான் செஞ்சேன் தான். எவனும் ஒன்றும் செய்ய போறது கிடையாது. அவங்களாவது கொஞ்சம் ஜனங்களுக்கு பயந்துகிட்டு அதை செய்வாங்க. ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறவன், ஒரு முக்கியமான சென்ட்ரல் அரசியல் தலைவர் எப்படி பேசணுமோ அப்படி பேசணும். அதை விட்டுட்டு அவன் வந்து அவன் இஷ்டத்துக்கு பேசுறதுன்னா, எதை எடுத்தாலும் ஊழல், எதை எடுத்தாலும் இவன் ஓகேனா கேட்குறேன். ஓகேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ண சொல்லுங்க. அதனால வந்து அண்ணாமலை பேசுறதெல்லாம் எடுபடாது. மக்கள் ஓட வரட்ட போறாங்க. ஒரு காலத்தில் பாருங்க, ஓட தான் போறான். அவன் ரொம்ப பெரிய மேதாவி மாதிரி பேசிட்டு இருக்கான். என்ன மேதாவி அவன்? என்ன படிச்சிருக்கானு எனக்கு ஒண்ணுமே புரியல.